பார்ட்டி ஆஃபீஸை கைப்பற்றவை எங்களது ப்ராப்பர்ட்டி, அது எங்கள் வீடு போன்றது. அங்கே நான் செல்வதற்கு யாரும் அதற்கு தடை போட முடியாது. நாங்கள் பொறுப்பான பதவியில் உள்ளவர்கள், நாங்கள் பொறுப்பற்ற முறையில் பேசக்கூடாது. பொறுப்பற்ற முறையில் நான் நடந்து கொள்ள மாட்டேன். அதே நேரத்தில் பொறுமைக்கும் எல்லை உண்டு. அதுவரை சற்று காத்திருங்க. உங்களுக்கு 24x7 சேனல் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நியூஸ் வேணும்னா நீங்கள் ஏதாவது சொல்கிறதுக்காக நாங்கள் எங்கள் வேலைகளை செய்ய முடியாது. நாங்கள் எங்களுக்கு எது எப்போ தேவையோ அதை செய்வோம். பொறுத்திருந்து பாருங்கள். கட்சியை பலப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நான் 2 மாதங்களாக வீட்டிலே இருந்து கொண்டு செய்து கொண்டிருந்தேன். பாராளுமன்ற தேர்தலிலே நிச்சயம் நாங்கள் எங்களது வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள். பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சியை சேர்ந்தவர்களும் நானும் அதை இன்றைக்கு சில டிபேட்லாம் பார்த்தப்ப, பார்ட்டி ஆஃபீஸை கைப்பற்றவை எங்களது ப்ராப்பர்ட்டி, அது எங்கள் வீடு போன்றது, எங்களது கோயில் போன்றது. அங்கே நான் செல்வதற்கு, அதுவும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் செல்வதற்கு யாரும் அதற்கு தடை போட முடியாது. அதற்கு எந்த சட்டத்திலும் இடமில்லை. அது என்றைக்கு செல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல உங்களிடம் முதலிலேயே சொல்லிவிட்டு 2 நாட்களுக்கு முன்பே நான் அறிவித்துவிட்டு உங்கள் வாயிலாக எங்கள் இயக்க தொண்டர்களுக்கு அறிவித்துவிட்டு நிச்சயம் செல்வேன், விரைவில் செல்வேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் கட்சியுடைய மீனவர் பிரிவு செயலாளர், கட்சியில் அந்த பதவியே போட்டதே பொதுச் செயலாளர் தான். அவர் ஏதோ வாய்ப்பு வந்தது என்று பேசுகிறார். அதுதான் சொன்னா அவரை அதை ஏன் இப்படி பேசுறீங்க, நீங்க அவர்கிட்ட கேட்கணும். இல்ல நான் கேட்கறது உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். அவர் கேட்கறத சார் நீங்க என்ன பொதுச் செயலாளரா, அந்த அதிகாரம் பொதுச் செயலாளர் நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன ஆசைப்படுறீங்களா? இப்ப நான் யார் மேல நடவடிக்கை ஆசைப்படுறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? நடவடிக்கை என்பது ஒரு நிமிடத்தில் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் எங்களோட இயக்கத்தில் உள்ள ஒரு நண்பரை சகோதரர்களாக நாங்கள் நினைப்பவர்கள், அதுபோல நாங்கள் பொறுப்பான பதவியில் உள்ளவர்கள், நாங்கள் பொறுப்பற்ற முறையில் பேசக்கூடாது. பொறுப்பற்ற முறையில் நான் நடந்து கொள்ள மாட்டேன். அதே நேரத்தில் பொறுமைக்கும் எல்லை உண்டு. அதுவரை சற்று காத்திருங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. இந்த கேள்விக்கு சரியான ஒரு வரி பதில்னா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுருவாட்டாங்க. அந்த நிலைமைதான் ஏப்ரல் 14ஆம் தேதி எங்களை ஒதுக்கி வைப்பதாக சொன்னவர்களுக்கு இதை விட ஒரு சிறந்த பதில் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். பன்னீர்செல்வம் அவர்களை நேரில் சந்திப்பீங்களா? இந்த கட்சியை இந்த 100ஆண்டு விழாவில் ஒன்று சேர்க்கக்கூடிய என்ன உங்களுடைய முயற்சியாக இருக்கும்? பொறுத்திருந்து பாருங்கள். கட்சியை பலப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நான் 2 மாதங்களாக வீட்டிலே இருந்து கொண்டு செய்து கொண்டிருந்தேன். அதை வெளிப்படையாக அதன் ரிசல்ட் வரும்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நிச்சயம் எங்களது இயக்கம் பலப்படுத்த வேண்டும் என்பதில் எல்லோரும் மனதிலே அதே எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். அதை நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றுவோம். எங்கள் இயக்கம் ஒன்றுபடும். பாராளுமன்ற தேர்தலிலே நிச்சயம் நாங்கள் எங்களது வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள். அம்மா அவர்களின் வழியிலே நாங்கள் நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே மாபெரும் வெற்றியை பெறுவோம். எப்படி அர்ஜுனனுக்கு மாமரத்தில் உள்ள மாங்காய் இலக்கோ அதுபோல எனக்கு அதுதான் இலக்கு. இதை தவிர நீங்கள் நினைப்பது போல வேற எந்த ஒரு எந்த பதவிக்கு நீங்களே பேசுறத கொஞ்சம் பேச விடுங்க. அதுதான் கேள்வி பதில் சொல்லி முடிச்சிடறேன். உங்க கேள்விக்கு நான் அதை பலப்படுத்துவதற்காக நான் 2 மாதங்கள் சில அமைச்சர்களின் கோரிக்கையை, அமைச்சர்களின் பேச்சை கேட்டு நான் அமைதியாக இருந்தேன். அது அடங்கி போவதல்ல, ஒதுங்கி போவதல்ல. இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக அதை பொறுமையாக நான் சகித்து கொண்டிருந்தேன். அவர்களால் அது முடியாது என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் கூடி அமைச்சர்கள் தங்களுக்கு சர்வ அதிகாரம் இருப்பது போல
டிடிவி தினகரனையும் அவரது குடும்பத்தினரையும் நாங்கள் கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். நீங்கள் கூட நீக்கி வைத்திருக்கிறார் சொன்னார்கள். கட்சியிலிருந்து யாரையும் நீக்குவதற்கான அதிகாரம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளருக்கு மாத்திரம்தான் உள்ளது. எங்களது பொதுச் செயலாளர் இதயம் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு செயல்பட முடியாத நிலையில் இருக்கின்றதால் அந்த அதிகாரங்களை எல்லாம் துணை பொதுச் செயலாளர் என்ற முறையிலே நிறைவேற்றுகின்ற இடத்திலே நான் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் யாரையும் கட்சியில் சேர்ப்பதும் கட்சியை விட்டு நீக்குவதும் புதிதாக பதவி போடுவதும் பதவியிலிருந்து எடுக்கின்ற அனைத்து அதிகாரமும் பொதுச் செயலாளர் அதிகாரம் தான். அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? சொல்றேன், நீக்குவதும் பதவியிலிருந்து நீக்குவதும் பதவி போடுவதும் கட்சியிலிருந்து நீக்குவதும் அனைத்து அதிகாரமும் பொதுச் செயலாளர் அதிகாரம். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரம் உள்ளவர்களை நாங்கள் வெளியேற்றி விடுவோம் என்று யாராவது சொன்னால் அது சிறுபிள்ளைத்தனமானது. தங்கள் பயத்தை அவர்கள் மறைத்துக் கொண்டு இவ்வாறெல்லாம் பேசுகிறார்கள். கைது நடவடிக்கை இருக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் கட்சி அலுவலகம் செல்லாம இருக்கீங்களா? நீங்க நான் சொல்றேன், உங்களுக்கு 24x7 சேனல் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நியூஸ் வேணும்னா நீங்க ஏதாவது சொல்றதுக்காக நாங்க எங்க வேலைகளை செய்ய முடியாது. நாங்க எங்களுக்கு எது எப்ப தேவையோ அதை செய்வோம். அதான் நான் ஏற்கனவே திரும்ப சொல்றேன், அது எங்களுடைய ஆபீஸ். அதுக்கு நான் போறதுக்கு என்ன யாராலையும் காவல்துறை பாதுகாப்பு. நாங்கள் வந்தால் ஏதாவது எங்களுக்கு தெரியாமல் எதிரிகளால் எங்களுக்கு மறைமுக எதிரிகளால் ஏதாவது தவறான ஒன்று நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நல்லெண்ணத்தில் கூட அங்கே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கும். காரணம் இன்றைக்கு நடக்கின்ற அரசாங்கம் மாண்புமிகு இதய தெய்வம் சின்னம்மா அவர்களால் கைகாட்டியதால் இங்கே அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அன்றைக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி அன்றைக்கு மாத்திரம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த பிறகு அன்றைக்கு அங்கிருந்து விட்டுவிட்டு வந்திருந்தால் இன்றைக்கு ஆட்சி இருந்திருக்குமா என்பதை தயவுசெய்து எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களின் கோரிக்கையை ஏற்றுதான் இங்கே கூட பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் கைகாட்டிய சகோதரர் திரு எடப்பாடி கே பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அனைவரும் கையெழுத்திட்ட காரணத்தில்தான் இன்றைக்கு இந்த ஆட்சி இங்கே நடக்கிறது. அதனால் அவர்கள் அதன் ஒரு நன்றி உணர்வோடு நான் அங்கே வந்தால் அல்லது நாங்கள் அங்கே வந்தால் எங்கள் எதிரிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஏதாவது ஒரு தவறான செயல்களில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக கூட அங்கே நீங்கள் சொன்னது போல பாதுகாப்பு அதிகரித்திருக்கிறார். நீங்கள் ஏன் அதை தவறான ஒரு எண்ணத்திலே கேள்வியை கேட்டு நீங்கள் ஒரு சென்சேஷனை உருவாக்கணுங்கிறதா கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. உங்க டிவியில அதுல உள்ள சிஇஓயோ அதுல உள்ள வேற ஒரு எம்டியோ சேர்மனையோ உள்ளார வரப்ப போலீஸ் வச்சு தடுக்க முடியுமா? நீங்க அங்க இருக்கிற செய்தி அது மாதிரிதான் அங்க கட்சியின் துணை பொதுச் செயலாளரை கட்சியின் தொண்டர்களை தடுத்து நிறுத்த யாருக்கும் எந்த காவல்துறைக்கும் அதிகாரம் இல்லை. ஏதோ யாரோ இவ்வாறு ஒருவர் தவறான எண்ணத்திலோ விஷமமான எண்ணத்திலோ ஏதாவது ஆணையிட்டால் அதன் பிரதிபலனை காவல்துறையினர் அறிவிப்பார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும். அதனால் சட்டத்தை மீறிய எந்த செயலையும் தமிழக காவல்துறை செய்யாது என்பது எங்களுக்கு தெரியும். பாதுகாப்பு என்பதே கட்சி அலுவலகத்திற்கும் அங்கே செல்கின்ற எங்களை போன்ற பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்காகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிமுகவின் 2 அணிகளும் பிஜேபியோட கட்டுப்பாட்டில் சென்று விட்டது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? துணை பொதுச் செயலாளர் உங்களுடைய பதில் என்ன? எங்கள் அமைச்சர்களின் பயத்துக்கான காரணத்தை நான் 2-3 மாதங்களாக சொல்கிறேன். அவர்களுக்கு தங்களுக்குள்ள ஒரு பயத்தினால்தான் என்னை ஒதுங்கியிருக்க சொன்னார்கள். அந்த பயத்திலிருந்து அவர்கள் நிச்சயம் விடுபட்டு வந்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மீண்டும் நாங்கள் அவர்களை சகோதரர்களாக நல்ல நண்பர்களாக தான் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் நிச்சயம் அந்த பயம் விலகி எங்களோடு வந்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களை ஒதுக்குவாக எடுத்த முடிவில் முதலமைச்சரே அமைதியாக இருக்கும்போது தொடர்ந்து அமைச்சர்கள் குறிப்பாக ஜெயக்குமார் மற்றும் தொடர்பான சர்ச்சைக்குரிய கருத்துல சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? இந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும்.
அவர்கிட்ட கேட்காம என்கிட்ட கேட்கறது எனக்கு சரியா தெரியல. அதே நேரத்துல அந்த பயம் சொல்றது அவருக்கு அதிகமா இருக்கலாம். அது கூட காரணம். அவர்கிட்ட தான் கேட்கணும். அது காலம் வரும் நான் சொல்றேன். நீங்க அவர்கிட்ட கேளுங்க சார். அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் சொல்லல. நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் பதில் சொன்னா வெயிட் பண்ணுங்க. 60 நாள் செடு கொடுத்திருந்தீங்க சார். அடுத்த மாதம் அக்டோபர் 17ஆம் தேதி அஇஅதிமுக தொடங்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைது. எனவே அதை இலக்கா வைத்து 2 அணிகளும் இணைந்து அது ஒரு தேதியா ஒரு எடுத்துக்க முடியுமா? அதை நோக்கி நீங்க செயல்படுவீங்களா? அதாவது நான் ஒண்ணு ஜோதிடர் அல்ல, என்னைக்கு வரல. அதாங்க அது வந்து நான் இணைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறேன். விரைவில் நல்ல செய்தி வரும். அது அக்டோபர் 17க்கு முன்பு கூட இருக்கலாம். இனிமே உங்களுடைய தலைமையின் கீழ் தான் அதிமுக செயல்படும். 2 அணிகள் இணைந்தால் கூட, ஏன்னா நீங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னது 2 அணிகள் இணைந்தால் நான் ஒதுக்கிக் கொள்கிறேன். இனிமேல் இணைந்தால் கூட உங்களுடைய தலைமையின் கீழ் அதான் 2-3 மாதத்துக்கு கூட உங்க புதிய தலைமைக்கு தான் நான் கொடுத்த. அவர் யாரு, நம்ம உங்க கார்த்திகை செல்வன் கேட்டப்ப அவர்களா இணைந்துட்டு என்ன சொன்னாங்க. இப்ப நான் தாங்க இணைச்சிருக்கேன் சார். அவங்க இணைய முடியாதான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப தெரியுது. அதை இணைக்கக்கூடியது நாங்கள் தான் செய்யணும். நான் என்று சொல்வது இப்போ துணை பொதுச்செயலாளர் என்கின்ற பதவியில் இருக்கின்ற நான் எங்கள் இயக்க நண்பர்களுடன் சேர்ந்து அவர்களை நாங்கள் ஒன்று இணைப்போம் என்று திரும்ப திரும்ப சொல்கிறேன். திரும்ப இணைந்தால் நீங்க போயிடுங்களா கிடையாது. இன்னும் அதுக்கான வேலையே இல்லை. நிச்சயம் பொதுச்செயலாளர் தலைமையில தான் செயல்படும்.